எஸ்டர்டே ஈவினிங் சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணால் வேண்டாம் தக்காளி சட்னி வேண்டாம், சிக்கன் ஃப்ரை ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹெட்டேச்சாக இருக்குது, சிம்பிளாக முடிச்சிடலாம் நான் பார்த்தேன். பட் அவர் என்ன சொன்னார், நீ செய்ய வேண்டாம் நான் வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வெறும் சப்பாத்தி மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டு வந்து படுத்துட்டேன். அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்டும் பொண்ணும் தான் குக் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணாங்க, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்தது அவுட்புட்டு. நானே வீடியோ பார்த்து தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்கன்றதே நான் தெரிஞ்சுட்டேன். நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து எனக்கு உடம்பு முடியலனா வந்து அவங்க குக் பண்ணிவிடுவாங்க சூப்பராக. அவுட்புட்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். பட் கிச்சனை பார்த்திங்கன்னா தான் ரொம்ப பெரட்டி போட்டு வச்சுருப்பாங்க. நான் பெட்ரூம்லேயே இருந்ததுனால அவங்க சப்பாத்தி சிக்கன் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு பெட்ரூம் கேட்டுன்னு வந்து கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு நான் தூங்கிட்டேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா உங்கள் ஹஸ்பண்ட் குக்கிங் பண்ணி அசத்துவாங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்து நான் கிச்சன் போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப தலைவலி அதிகமாக ஆயிடுச்சு. கிச்சனையே பெரட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு நாஸ்தி பண்ணி வச்சுருந்தாங்க கிச்சனை. அதை எனக்கு காலையில் க்ளீன் பண்ணுறதுக்கே ½ அன் ஹவர் மேலே ஆகிடுச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அம்மா, பாய்.